திரு அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. குல்லா போட்டுக்கிட்டு இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டா சிறுபான்மையினர் பக்கம் நிற்கிறதா அர்த்தமா அப்படின்னா எல்லாம் வந்துருமா அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. அப்படின்னு நீங்களும் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துறீங்க இல்லை அப்படின்னு சொன்னது அவர் சீமான் தான் சொன்னார், விஜயன்னு சொன்னார்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம முடிஞ்சு செய்தியாளர் சந்திப்பில் அவர் நிறைய சொன்னார். நிறையா சினிமா துறையிலிருந்து வந்ததுனால சொன்னார், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னார். 1000 கோடி ஊழலை 2 தினங்களுக்கு முன்பாக தாவேகா தலைவர் விஜய் கண்டிக்கிறார். 1000 கோடி ஊழல் நடக்கிறது, விசாரிக்க வேண்டும், ஊழலின் ஊற்றுக்கண்ணாக திமுக இருக்கிறது, ஊழல் சுரங்கமாக இருக்கிறது என்றெல்லாம் அவர் பேட்டி கொடுத்தாரு. அதே பிரச்சனைக்காக பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் நடத்துகிறது சொன்னால் அதை நாடகம் என்று எப்படி சொல்வது? அப்போ நீங்கள் எந்த பிரச்சனையை பேசுகிறீங்களோ அதே பிரச்சனைக்காக பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் நடத்தும் போது அது நாடகம் சொல்கிறதுனால நீங்கள் ஒருவேளை திமுகவோட பி டீமாக இருக்குமான்னு நாங்கள் நினைக்கிறோம். மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தானே சொல்றாரு. நீங்க ஆக்சுவலா அதிகாரத்தில் இருக்கீங்க, நீங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும், நீங்களே மேல் நடவடிக்கை எடுக்கிறது தொடக்கம் தானே. இது முன்னுரை மட்டும் தானே. இன்னும் இந்த திரைக்கதையில் பின்னாடி ஒவ்வொரு சாப்டரா வரும். அதுதானே இடி சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு விசாரணையும் தொடரும். நீதிமன்றங்களில் பல கேள்விகள் கேட்கலாம். 25ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரலாம். ஆனால் இடி என்பது இந்தியாவினுடைய உயர்மட்ட விசாரணை அமைப்பு. அவங்க சும்மா விட மாட்டாங்க. இது தொடக்கம் தான். இப்போ தான் பாட்டில் சப்ளையை பற்றி, லாரி லோடு எத்தனை ஏற்றிட்டு வந்திருக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன வாடகை கொடுத்துருக்கு, இதை பற்றிலாம் கேட்குறாங்க. ஏற்கனவே இப்படி தான் மணல் 3.2 லட்சம் யூனிட் எடுத்திருக்கு. ஆனால் 32 லட்சம் யூனிட் எடுத்திருக்கு சேட்டலைட்டை வச்சு பார்த்துருக்காங்க. இப்படி எல்லா தவறுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுப்பாங்க. நிச்சயமாக டெல்லியில் ஏற்பட்ட நிலை, தெலுங்கானாவில் ஏற்பட்ட நிலை தமிழகத்துக்கு வரலாம். ஏனால் மதுபான ஊழல் என்பது ஒரு மிகப்பெரிய சுரங்கம். முந்தியெல்லாம் ஃபஸ்ட்டில் சரக்கு வர்றதை விற்கிறது மட்டும் வேலையாக இருந்தது. இப்போ சரக்கு யார் தயாரிக்கணும், என்ன சரக்கு தயாரிக்கணும், எந்த கம்பெனியில் எவ்வளோ இன்டர்ன் கொடுக்கணும், எத்தனை லட்சம் பாக்ஸ் வாங்கணுங்கிறது தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணுது. அப்போ நீங்கள் ஒருதலை பட்சமாக முடிவு பண்ணுறதுனால ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்காக பேசலை, வேறு ஒரு நிறுவனம் பேசலை. அதை நான் குறிப்பாக இப்போ சொல்ல விரும்புகிறேன். இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதல்ல 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடும் போது சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மிடாஸ் சாராய ஆலையை மூடுவேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு பிறகு திமுக பல ஆலைகளை தொடங்கினாங்க. ஆனால் இந்த சப்ளையில் மிடாஸ் இருக்கா? மிடாஸ் இல்லை. ஒரு நாளைக்கு 30 லட்சம் பாக்ஸ் தயாரிக்கிற ஒரு சக்தி இருக்கிற, மாதத்துக்கு தயாரிக்கிற சக்தி இருக்கிற மிடாஸ் கூட இதில் இல்லை. அப்போ உங்களுக்கு தேவையானவங்க யார், அவங்க சப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன லாபம்? அதுதானே நீங்கள் பார்க்குறீங்க. அதைத்தான் நம்ம இடி கொண்டு வர போகிறாங்க. இடி அறிக்கை என்பது ஏனோ தானோ போகிறவங்க வரவங்கலாம் கொடுக்குற அறிக்கை இல்லை. இடி அறிக்கை எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அறிக்கை. அவங்க சரியான அந்த துப்பு இல்லாமல், அவர்களுக்கு அந்த காரணம் கிடைக்காம அவங்க ரைடு வந்திருக்க மாட்டாங்க. தொடர்ந்து வருவாங்கன்னா நம்ம டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் பல்வேறு நிறுவனங்களுக்கு போகிறாங்க, தனியார் நிறுவனங்களுக்கு போகிறாங்க, அரசு நிறுவனங்களுக்கு போகிறாங்க. சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் அவங்க அலுவலகத்துக்கு போனாங்க. எல்லாத்துக்கும் தான் போவாங்க. தவறு எங்கே நடந்திருக்கோ அங்கே இடி போவாங்க, சிபிஐ போவாங்க, ஐடி போவாங்க. இதெல்லாம் நம்ம நாட்டில் இயல்பு தானே. குறிப்பிட்ட ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்ததுனால உடனே ஒரு அரசியலாக்க பார்க்குறாங்க. அது தவறு. இது மக்கள் பணம். டாஸ்மாக் நிறுவனம் என்பது மக்கள் பணம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.